மகா கணபதி சித்தி கணபதி தேரினில் வந்தவர்க்கு சீரோங்கும் கதையை சொல்ல கடமையும் கணிப்பெடுத்து கை கூப்பி நின்றேன் பாரு. முந்தி பிறந்தவன் நான், முதல் நூல் தரித்தவன் நான், சங்கு பறையனும் நான், ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகன் நான், முடிநூல் அடிநூல் தரிநூல் தரித்தவன் நான், அயோத்தி அரசாண்ட உத்தம மகாராஜா ஹரிச்சந்திரனை அடிமை கொண்ட வெட்டியா நான் தான் சுவாமி. நீர் தோன்றி நெடும் கடல் தோன்றியது, ஊர் தோன்றி உலகம் தோன்றியது, அந்த ஊருக்கு மேலாண்டு புறத்திலே ஒரு ஆழ விருச்சகம் தோன்றியது, அந்த ஆழ விருச்சகத்தின் அடியிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது, அந்த கன்னி புற்றினிலே ஒரு காராம்பசு பிறந்தது, அந்த காராம்பசு வயிற்றினிலே ஒரு கமலக்கண்ணி பிறந்தார், அந்த கமலக்கண்ணி வயிற்றினிலே ஓடப்பட்டதாக 9,000 கோடி, பறக்கப்பட்டதாக 12,000 கோடி, நடக்கப்பட்டதாக 400,000 கோடி, ஊறப்பட்டதாக 1,000 கோடி, இப்படியாக ஈ எறும்பு எண்ணார ஜீவராசிகளை படைத்தார் பிரம்மன். இந்த ஜீவராசிகளானது பூலோகத்திலே பெருக பெருக பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை. அதனால் பூமாதேவி பிரம்மடன் சென்று சுவாமி என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை, ஏதாகின் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார். அதை கேட்டு என்னிடம் கூறினால் உனக்கு வந்த உபாயம் கிடைக்காது, கையிலே சென்று சிவரிடத்தில் குறையை சொன்னால் உனக்கு வந்த உபாயம் கிடைக்கும் என்று சொன்னான் பிரம்மதேவன். அப்போது காலால் நடவாமல் காற்றாய் பறந்தோடி கையிலாயம் சென்று சுவாமி என்னால் பூமி பாரமானது தாங்க முடியவில்லை என்று சிவரிடத்தில் முறையிட்டாள் பூமாதேவி. அதை கேட்கும் நேரத்திலே காவனூர் கம்மாள பறர்கள் காராம்பசுவை காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள். அதன் உயிரானதோ எமலோகம் சென்றது. காராம்பசுவின் மாமிசத்தை அனும் மண் நீலன் அங்குஜன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து 5 பங்காக போட்டார்கள். அதிலே முதல் பங்கானதை சிவபெருமான் மனைவியான சிவசக்தி எடுத்துச் சென்றார், 2வது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார், 3வது பங்கானதை பிரம்மன் எடுத்துச் சென்றார், 4வது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்துச் சென்றார், 5வது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது. அதை பார்த்தா சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும், இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர ஜாம்பகா என்று குரல் கொடுத்தார். ஆண்டவனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து இந்த அடியேன் அழைத்த காரணம் என்னவென்று கேட்டான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, உனக்கு உன் தாய் பேர் தந்தை பேர் தெரியுமா என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, எனது தாயை சமுத்திரம், எனது தந்தையே சூரியன், எனது பெயரோ வீர ஜாம்பகன் என்று வைத்தான். அடே வீர ஜாம்பகா, பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல் பங்கு எடுத்துச் சென்றால் அந்த காராம்பசுவின் முதல் பங்கு யாருக்கடா உதவும் என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானதோ மாமிசமானது, அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, அப்போது நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் 2வது பங்கு யாருக்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் 2வது பங்கோ கொம்பானது எலும்பானது, அதிலே சீப்பாகும்